ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சேட்டைகள். வீட்டு பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரன் பிரஜ்வலுக்கு சாகும் வரை சிறை. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரூபாய் 7 லட்சம் நஷ்டஈடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. வீட்டுல வேலை செய்யற பொம்பளைகளும் விட்டுக்க மாட்டீங்களா? நடுரோட்டில் பழுதாய் இந்த பஸ்ஸை தள்ளி சென்ற பள்ளி மாணவர்கள். ஆமா சமூக பாஜக வெள்ளமொழியில் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 1256 மருத்துவ முகாம்கள். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடக்கம். இனிமே இந்த நோயாளிகள் எல்லாம் நோயாளிகள் சொல்லக்கூடாது, மருத்துவ பயனாளிகள். உண்மையிலே நிறைய பேர்களை மாத்திருக்காங்க. அந்த வரிசையில இதுவும் சூப்பர், நல்ல விஷயம். நோயாளின்னு சொல்லாதீங்க, மருத்துவ பயனாளி. இந்த குடிகாரர்களை மதுப்பிரியர்கள் சொன்ன மாதிரி, அது மாதிரி அலிகள்னு சொல்லிட்டு இருந்தவங்கள திருநங்கைகளா மாத்தினாங்க. அது மாதிரி ஊனமுற்றோர்கள் இருந்ததை மாற்றுத்திறனாளிகள். இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஒண்ணு கெட்டதா முடியல, பேரையாவது மாத்தோம். இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நாகர்கோவில் 4 வழி சாலை சந்திப்பில் விறகு கட்டைகள் ஏற்றி வந்த டெம்போ கவிழ்ந்தது. ஹைகோர்ட்ல மொத்தம் 74 பிடிவாரண்ட் வழக்குகளே பெண்டிங்ல இருக்கு. இது வெறும் பிடிவாரண்ட் வழக்கு மட்டும். அது போக சிவில் வழக்கு இருக்கு, விவாகரத்து வழக்கு இருக்கு, அது நிறைய இருக்கு. நிறைய வழக்குகள் இருக்கு. அதுக்கப்புறம் தூத்துக்குடியை தூசு இல்லாத நகரமாக மாற்ற கொத்தனார் முடிவு செய்தார். வீட்டுக்கு ஒரு மாணவர்களுக்கு மேயர் வேண்டுகோள். அப்படி வளர்த்தா கொத்தனார் முடிவு செய்யார். கொத்தனார் அந்த தூத்துக்குடி விஷயங்கள் இருக்கு தூத்துக்குடியில, அதெல்லாம் மறந்துருது. இந்த இவங்க பண்ற சோசியல் மீடியா பண்ற அட்டுளி இருந்தால தூத்துக்குடி கொத்தனார் ஸ்கூல் பசங்க எல்லாம் பாட்டு பாடுறாங்க. என்ன பண்றது? அதுல இன்னும் வித்தியாசமா அவங்களாம் ஒரு ரைமிங்ல ஒரு பாட்டு தான் பாடுறாங்க. இவங்க விதவிதமா பாடுறாங்க ஸ்கூல் பசங்க. என்னத்த சொல்ல. தூத்துக்குடியில் மனைவி கொலை, சிஆர்பிஎஃப் வீரர் சென்னையில் கைது. 5 நாட்களுக்கு பின் மூதாட்டி உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. ஓட்டு கேட்பு கருவியை வைத்து என்னை வேவு பார்த்தார் அன்புமணி. ராமதாஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. ஓட்டு கேட்பு இல்ல, ஒட்டு கேட்பு. ஓட்டு கேட்பு தான். ஏன்னா ஓட்டு கேட்பு. கொல்கத்தாவில் இருந்து வந்தபோது நடுவானில் பயணிக்கு திடீரென நெஞ்சுவலி. சென்னையில் அவசரமாக தரையிறங்கிய விமானம். உடல்நலை குறைவால் சென்னையில் நகைச்சுவை நடிகர் மதன் பாபு காலமானார். ஏராளமான திரையுலகில் இரங்கல். கல்வராயன் மலைப்பகுதியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. பள்ளி ஆசிரியர் 2 பேர் கைது. தலைமை ஆசிரியர் தலைமறைவு. இது வாத்தியாமார் கள்ளவேகளுக்கு இதே வேலைதான். குஜராத்ல பெண்களுக்கு அறிவுரை. கற்பழிப்பில் இருந்து தப்பிக்க வீட்டிலேயே இருங்கள். குஜராத் போலீசார் விழிப்புணர்வு போஸ்டால் சர்ச்சை. ஆமா, எப்படி ஒரு மூலகட்டம் முட்டாப்பைங்க இருக்கானோ பத்தியா. நீ வெளியே போயிடாத, கற்பழிச்சு வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா சேஃப்டி. அந்த லட்சணம் தான் குஜராத் இருக்கு. போ குமரியை சேர்ந்த கிருஷ்ணா பாணியில் சம்பவம். ஆண் நண்பரை கொலை செய்த இளம்பெண் கைது. ஜூஸில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து கொடுத்து 8 பேரை மணந்த கல்யாண ராணி கைது. அங்க பின்னாடி போட்டிருக்கு நியூஸுக்காண்டி. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு 8 பேரை மணந்து மோசடி செய்த ஆசிரியை கைது. 9வது திருமண முயற்சியில் போலீசார் சிக்கினார். ஆசிரியர் கொஞ்சம் உற்சாகமா படிக்க இல்ல, அது காரணம்னா அது ஒரு காரணம். அதாவது இதுவும் ஒரு பாடம் தானே. இதுவும் ஒரு பாடம் தானே, வாழ்க்கையில இதுவும் ஒரு பாடம் தானே. அதனால இவங்க பெரிய ஆசிரியர் தான், பேராசிரியர். இல்ல நாங்க இல்ல நீங்க தான் பேசுவீங்க, நாங்க ஸ்டாப் பண்ணலாம்னு பார்த்தேன். சரி, அதான் இடைப்பாடி அருகே அங்கன்வாடியில் மாயமான 4 வயது சிறுமி விற்பனை. குடும்பத்தினரிடம் தீவிர விசாரணை. அமெரிக்காவில் முன்னாள் ஜனாதிபதி யாரு? அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன். அவரு பேங்க் ஆபி வேலைக்கு ரிட்டர்ன் போயிட்டாரு. வீட்டுல இருந்தாலும் பொண்டாட்டி சண்டை போடணும், எங்க இருந்தாலும் வீட்டுல தலைவலி தானே. அப்படி நீங்க அப்படி இருக்கும். வீட்டுல இருந்தா ஒரே தொல்லையா இருக்கும். அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, எதுக்கு போட்டு பேங்க்ல போனா தொல்லை. அதுக்குதான் டெய்லி நீங்க பேப்பர் வச்சு காலையில வந்து. நான் இதை கேட்க நினைச்சேன், இருந்தாலும் நல்லா இருக்காதுன்னு பார்த்தேன். இல்லன்னு சரிதான். அந்த வீட்டுல ஏதாவது பாத்திரங்களை சொல்லுவாங்க, துணி தைக்க சொல்லுவாங்க, வீட்டை தூக்க சொல்லுவாங்க, கொட்டை அடிக்க சொல்லுவாங்க. கண்டிப்பா. அதனால நீங்க நேரா பேப்பர் வாசிக்க நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா. அதை நினைச்சு எனக்கு வேதனையா. 2 கிரடு கட்டு போங்கப்பா வீட்டில் பொண்டாட்டி பயந்த. பவானி சாகர் அணையில் என்னது ஒண்ணு நினைங்க, கேரளாவில் கேரளா அணி பேப்பர் படிக்கிற நியூஸ் நம்ம போட்டது இந்த பிரச்சனைக்காக தான். பவானி சாகர் அணையில் பரிசல்கள் 2 பேர் பலி. கேரளா மாநில கண்ணூரில் இருந்து சென்னைக்கு வந்த ஆம்னி பஸ்ஸில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு. மாற்று டிரைவர் போக்சோவில் கைது. அம்மாவும் மகளும் இருந்திருக்காங்க. அந்த பிள்ளை 9 வயசு. மகளோட தூங்கிட்டு இருந்திருக்கு. இவன் பின்னாடி சீட்ல இருந்துட்டு என்னவோ செல்மிஷம் பண்ணிருக்கான். ஓட்டல் அறையில் மலையாள நடிகர் சரளமாக மீட்பு. கேரள கன்னியாஸ்திரிகளுக்கு சத்தீஸ்கர் நீதிமன்றத்தில் ஜாமீன். பூதப்பாண்டி அருகே பைக் எரிப்பு. தாய் மகன் மீது வழக்கு. தக்கலை அருகே சக்கரம் திடீரென கலந்ததால் நிலத்தடிமாறி லாரி மீது மோதிய ஆட்டோ. 3 பேர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினர். தேவைக்க வழக்கறிஞர் நியமனம் என்னது? அவர் பேப்பர் படிக்க மாட்டாங்க. அங்க படி வரட்டாக்கு நீங்க படிச்சிருவாரு.
என்னதான் மாற்றான் விட்டு மல்லிகைக்கு மனமும் ருசியும் சொல்லுவாங்கல்ல. அப்படி சொல்லியாது. நம்ம வீட்டுல என்னதான் சிக்கன் மட்டன் எடுத்து குழம்பு வச்சாலும் பக்கத்து வீட்டுல ரசம் ரசம் மணக்கிறது. அழகா இருக்கும். கிறிஸ்தவ போதகர் தாக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் எம்பி ஞான திருவத்திற்கு சிக்கல். குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய உச்ச நீதிமன்றம் மறுப்பு. போதகர் அடிக்கப்படாதுல்ல. போதகர்ல யாரையுமே அடிக்கூடாது. ஒரு பொதுமக்கள் பொது ஜனத்தை அடிக்கலாமா? அதுக்கு தானே நாங்க உருவாக்கதான் வந்திருக்காருன்னே. எல்லாரும் ஒண்ணுதானே, அதான் சொல்ல வரேன். தக்கலை ஆரல் அருகே அடுத்தடுத்து விபத்து, 3 பெண்கள் உட்பட 10 பேர் படுகாயம். முதியோர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் விநியோகம். குமரி மாவட்டத்தில் விரைவில் தொடக்கம். முதல்ல ரேஷன் கடைக்கு வர்றவங்களுக்கு சரியா பொருளை கொடுத்தீங்கன்னாலே போதும். அது கேட்டா இது இல்லை, இது கேட்டா அது இல்லைங்கிறாங்க. சென்னையிலிருந்து குமரிக்கு வந்த பஸ்ஸில் இளம்பெண் 2 குழந்தைகள் மாயம். கணவன் போலீசில் புகார். என்ன பண்ணிருக்காங்க, சென்னையில உறவினர் வீட்டுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல இவருக்கு வந்து என்ன, ஒரு வாரம் தங்கலாம் தான் போயிருக்காங்க. இவருக்கு இங்க அவசர வேலைன்னு வந்துட்டாரு. நீங்க பின்னாடி ஒரு வாரம் தங்கி இருந்து வாங்கன்னு. ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு அவங்க பஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி திருநெல்வேலி தாண்டியாச்சுன்னு ஒய்ஃபு போன் பண்ணிருக்கு. திருநெல்வேலி தாண்டிட்டோன்னு பார்த்தா இவங்க நாகர்ல வந்து சேரவே இல்லை. 10 நாளாச்சும் கண்டுபிடிக்க முடியல. அவர் வந்து ஸ்டேஷன்ல பேச்சுப்பாறை காவல் நிலையத்தில் புகார் தந்துள்ளார். நாகர்கோவிலில் ஓடும் பஸ்ஸில் போதை வாலிபர் ரகளை. நாகர்கோவில் பைக் ஓட்டி சிக்கிய 12 சிறுவர்களில் பெற்றோர் மீது வழக்கு. அருமனை அருகே நீரில் மிதந்து கொண்டே தூங்கும் டெய்லர். யோகா பயிற்சியால் அசத்தல். டாடா தயாரிப்பு. கடலில் விழுந்து தத்தளிப்பவரை மீட்க உதவும் சி சேஃப்டி பெல். டாடா தயாரிப்பு. கிராமப்புற இளைஞர்களுக்கு செல்போன் பழுது பார்த்தல் பயிற்சி. டாடா தயாரிப்பு. குமரி மாவட்ட கலெக்டர் அழகி மீனா வெளியிட்ட செய்தியில் கூறியிருக்கிறாங்க. டாடா தயாரிப்பு சொல்ல டாடா தயாரிப்பு காணல. இது கலெக்டர் இல்ல. சரி, அப்ப இன்னொன்னு சொல்லி, நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே மயங்கி கிடந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி சாவு. டாடா தயாரிப்பு. இதுவமா இல்ல கேக்க என்னையாவது டாடா ஒரு சாவு நியூஸ் படிச்சிட்டு இருக்கேன். டாடா தயாரிப்பான். டாடா தயாரிப்புன்னு இந்த பிள்ளை தான் டாடா தயாரிப்பான். பாத்துங்க, இந்த பிள்ளை டாடா தயாரிப்பான். இல்ல அண்ணன் எப்பவுமே பிள்ளைகள் நியூஸ்னாலே உடனே பாரு. பிள்ளை இவ நயன்தாரா அவன் வர சும்மா விடுவாரு. என்னடா டாடா தயாரிப்பு டாடா தயாரிப்புன்னு இங்கேயே பாத்துட்டு இருக்காருன்னு பார்த்தா டாடா தயாரிப்பு இல்ல, நயன்தாரா அவங்க அப்பா கேரளாக்காரங்களுக்கு பிறந்த பிள்ளை. கேரளா ப்ராடக்ட் அது. ஆமா கேரளா ப்ராடக்ட் அது. டாடா ப்ராடக்டா அவரு நயன்தாரா முதல்ல பிடிங்கி வைங்க, எல்லாம் அவரு லாஸ்ட் வந்து டாடா தயாரிப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. செய்தி முடியும். ஆண்களை விட பெண்களுக்கு அதிக தூக்கம் தேவை. ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, சும்மாவே தூங்குவீங்க, மாப்பிள்ளைய வேலை வாங்குவீங்க. இதை வேற போட்டு விட்டாங்களா தினகரன்ல, மகளிர் மலர்ல ஃப்ரண்ட்ல போட்டு விட்டாங்க. இந்த நியூஸை கட் பண்ணிடணும். இதை நீங்க பார்த்துட்டு தயவு செய்து மகேஷ் வீட்டுல ஒய்ஃபு நல்லா தூங்குங்க, வீட்டுக்கார காலையில் எழுப்பி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, ஏற்கனவே வீட்டுல தூக்கம் தான். நான் இனி போய் தான் எழுப்பி விடணும், காப்பியெல்லாம் போட்டு இருக்கோம். உண்மையாவே சிஸ்டர், நான் சொல்லல, தினகரன்ல படிச்ச மேதாவிகள் போட்டிருக்காங்க. இல்ல அவர் நல்ல பேர் வாங்கிறேன் அப்படி. இது ஏன் பொருட்டையும் பாப்பலோ. ஆமா, வேண்டாம் அழிச்சிருங்கோ வேண்டாம். RMKVயின் 24வது வாடிக்கையாளர்கள் தினம் கொண்டாடி மகிழ்வு. சும்மா இருங்கய்யா, சும்மாயா துணிடுக்க போட்டுடக்கா. இவரு RMKV நியூஸ் படிச்சிட்டு இருக்காரு. என்ன போட்டுருக்காங்க? ஃப்ரீயா கட்டணம் கூட கிடைக்காது. சரி போமா.